சிறுதானிய தோசை செய்யலாங்க. அதுக்கு 1/2 டம்ளர் ராகி எடுத்துட்டேன், டம்ளர் கம்பு, 1/2 டம்ளர், 1/2 டம்ளர் அரிசி, கப்புலங்க ஒரு 1/2 கப்பு உளுந்து பருப்பு, இந்த மாதிரி சின்ன கப்பில் வெந்தயம். கழுவி ஒரு 4 டைமு தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாங்க. ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊறிட்டு முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். 4 மணி நேரம் ஊறிடுச்சுங்க. இதை நம்ம ஆட்டிடலாம். நான் ஆட்டங்களில் தான் போயிட்டு ஆட்ட போகிறேன். மாதிரி ஒரு ஆட்டங்கள் வாங்கினேங்க, சின்னதாக வீட்டுக்குள்ளேயே போட்டுக்கலாம். இதில் போட்டு நம்ம ஆட்டலாம். 2 டம்ளர் போட்டால் அரைச்சிக்கலாங்க அப்படியே கையிலேயே. இப்போ தான் புது கல்லுங்க, அதனால் கொஞ்ச நாள் பழகுனா தான் சரியாகு. நான் இதை ஆட்டிட்டு மாவான அப்புறம் காட்டுறேன். ஆட்டியாச்சுங்க நைஸாக. இதை தோண்டிடலாம். நான் சின்னதாக ஒரு ஆட்டங்கள் வாங்கியிருக்கிறேன். இது நைஸாக அரைக்குதுங்க, நல்லா தோண்டிடலாங்க. நைஸாக ஆயிடுச்சு நல்லாவே. சுத்தமாக தோண்டியாச்சுங்க. நம்ம இன்னும் கல்லை கழுவிடலாம். கொஞ்சமாக கழுவின தண்ணியை நம்ம எடுத்து ஊற்றிக்கலாம். அப்போ தான் கொஞ்சமாக தண்ணி தோண்டிக்கலாம். இந்த தண்ணி நல்லாயிருக்கு. அவ்வளோதான், அரைச்சாச்சு. ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் புளிக்கிட்டு அப்புறம் நம்ம எடுத்து தோசை ஊற்றலாம். போட்டு மூடி வச்சிடலாம். 8 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. மாவு நல்லா புளிச்சிருச்சு. உப்பு சேர்த்து கலக்கி நம்ம தோசை ஊற்றிடலாம். இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். நல்லா கலக்கிட்டேங்க. தோசை ஊற்றிடலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இந்த தோசைக்கு நான் தக்காளி வெங்காயம் சேர்ந்து சட்னி வச்சுக்கிறேன். தோசை வெந்துருச்சுங்க, நம்ம எடுத்துடலாம். இந்த தோசைக்கு நான் வெங்காயம் பூண்டெல்லாம் போட்டு ஒரு சட்னி வச்சுருக்குறேங்க. அதுக்கு கம்பு கூழ் செஞ்சு வச்சுருக்கிறேன். கம்பு சாப்பாடு செஞ்சு தயிர் ஊற்றி கலக்கி வச்சுருக்கிறேன். கம்பு ராகி திணையெல்லாம் போட்டு ஒரு தோசை ரெடிங்க.